ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு என்ன ரீடிங் வருதுன்னு பார்ப்போம். இது ஒரு ஜெனரல் ரீடிங். உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ, கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ. ஸோ இன்னைக்கான ரீடிங் என்ன வருதுன்னு பார்ப்போம். உங்களுக்கான செய்தி என்ன வருதுன்றதை பார்ப்போம். ஓகே, பார்க்கலாம். வாவ், வெரி நைஸ் கார்டு. எடுத்த உடனே ஒரு ஸ்ட்ரென்த்துங்க. இத்தனை நாளா ஒரு கான்ஃபிடென்ட்டே இல்லாமல் இருந்திருப்பீங்கங்க. இனி வர காலங்கள்ல வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோட இருக்க போறீங்க. கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. நீங்க வந்து ஒரு சக்சஸ பார்க்கறதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில வரப்போகுது. ஸோ லவ் ரீதியா என்ன பிரச்சனைகள் வந்தாலும் சரி, அ கொஞ்சம் கோவங்கள் வரும். கோவம் ஒரு அ சின்ன சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் அமைதியா இருக்கணும். கொஞ்சம் பொறுமை தேவைப்படுது. ஸோ, ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க தான் போகுது. ஸோ, உங்கள பத்தி இந்த வீடியோ பார்க்குறவங்கள பத்தி ஒரு சில வார்த்தைகள சொல்லிக்கிறேன். நீங்க ஒரு பிரைவா இருப்பீங்க. ஒரு கான்ஃபிடென்ட்டான பெர்சனா இருப்பீங்க. ஒரு சேலஞ்ச ஃபேஸ் பண்ணணும் ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் உங்கள்ட்ட. ஸோ, சேலஞ்ச ஃபேஸ் பண்றீங்கன்னா, கண்டிப்பா வந்து அத கண்டிப்பா ஜெயிச்சே ஆகணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருக்கீங்க. கண்டிப்பா ஜெயிப்பீங்க. கொஞ்சம் அமைதி தேவைப்படுது. இன்னைக்கு என்ன அமைதின்னா, அது வந்து ரிலேஷன்ஷிப் சம்மந்தமா ஒரு சில பிரச்சனைய நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ, அதனால அது கொஞ்சம் உங்களோட அமைதி உங்களுக்கு தேவைப்படுது. அமைதி, பி பேஷன்சி. ஓகே. ஃபர்ஸ்ட் கார்டு என்னோட இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஆன்சர் இதான். வாவ்! வெரி நைஸ் கார்டுங்க. ஓ! ஒரு செலிப்ரேஷன்ங்க. நீங்க வந்து இப்ப கடந்த காலத்துல வந்து ஒரு செக்யூரிட்டியே இல்லாம இருந்த மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். மனி ரீதியாவோ, ஒரு ரிலேஷன்ஷிப் ரீதியாவோ ஒரு செக்யூரிட்டி இல்லாத மாரியே ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும். ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு குட் டைம் வரப்போகுது. ரிலேஷன்ஷிப் ரீதியாவே வந்து ஒரு சில பிரச்சனை சின்ன சின்ன ஃபைட்ட பார்த்தாலும், கடைசில பார்த்தா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. அது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த சண்டை நடக்கும். ஸோ, கூடிய சீக்கிரம் அந்த சண்டை வந்து சரியாயிரும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன்லாம் இப்ப இனி வர காலங்கள்ல தெரியும். ஸோ, கெட் டுகெதர், மேரேஜ் அந்த மாரி விஷயங்கள் நடக்கக்கூடிய சான்சஸ் நெறையா இருக்கு. உங்களோட செலிப்ரேஷன் டைம நீங்க கூடிய சீக்கிரம் பார்க்க போறீங்க. பிரச்சனை வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லங்க உங்க பெர்சனுக்கும் உங்களுக்கும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத மாரி ஒரு ஃபீலிங் இருக்கு. நீங்க சொல்றத கேட்கவா? நான் சொல்றத கேட்கவா? போட்டா போட்டி இருக்கிற மாரியே தெரியுது. நீங்க வந்து விஷயம் வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு சில நேரம் வந்து உங்க பார்ட்னர் பேச்ச கேட்டு தான் ஆகணும்ன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு நீங்க வருவீங்க. ஸோ, உங்க டியர் ஒன் வந்து அவங்க கரெக்ட்டா சொல்லுவாங்க. நல்லா தான் கைட் பண்ணுவாங்க. ஸோ, அவங்க பேச்ச கொஞ்சம் கேட்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்கும். ஹெல்ப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா? அந்த ஹெல்ப் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஒரு வருத்தம் இருக்கா? ஸோ, அந்த ஹெல்ப்ப நீங்க வந்து கிடைக்குமா? கிடைக்காதான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அந்த ஹெல்ப் கிடைக்குங்க. கிடைக்கக்கூடிய சான்சஸ் நெறையா இருக்கு. கொஞ்சம் கான்ஃபிடன்ட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க. பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸுனால. ஸோ, ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு, அ உங்களோட இன்ஸ்டிடியூஷன கொஞ்சம் நம்ப ஆரம்பிங்க. ஏன்னா வந்து, இப்ப நீங்க எத்தன பேர்ட்ட நீங்க டிஸ்கஸ் பண்ணாலும் சரிங்க, உங்களோட இன்ஸ்டிடியூஷன் தான் கரெக்ட் ஆன்சர் குடுக்கும். எந்த முயற்சி எடுத்தாலும் சரி, அது ரிலேஷன்ஷிப் ரீதியா இருக்கலாம், இல்ல வந்து கரியர் விஷயமா இருக்கலாம், இல்ல பிசினஸ் ரீதியா இருக்கலாம். உங்க டாஸ்க்க வந்து டார்கெட் பண்ணி போங்க. கிவ் அப் பண்ணிறாதீங்க. கண்டிப்பா உங்க டாஸ்க் நல்ல ரிசல்ட் கிடைக்கிற அளவுக்கு இருக்கும்.
ஸோ ரிசல்ட் இஸ் வெரி நியர். கண்டிப்பாக வந்து அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் வரும். அந்த ரிசல்ட் வந்து அது வந்து உங்களுக்கு குரோத்தை கொடுக்க போதுங்க. குழப்பங்கள் அதிகம். குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. குழப்பம் எப்படி? நீங்கள் வந்து எதனால் குழப்பாடுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் போகிற டைரக்ஷன் ரைட்டா தப்பானேன்னு ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைங்க. ஒரு திருப்தி இல்லை, மன திருப்தி இல்லை. இது பண்ணுறது ரைட்டா தப்பா, நம்ம போகிற டைரக்ஷன் ரைட்டா தப்பா அப்படின்ற ஒரு மனநிலையிலே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஒரே ஒரு விஷயங்க, ஒரு சில சிச்சுவேஷன் வந்து ஒரு சில நேரம் வந்து உங்களுக்கு ஒத்து போகாமல் இருக்கலாம். ஒத்து போகலன்னா ஒரு சில நேரம் வந்து அதை விட்டு விலகிறது ரொம்ப நல்லது. அதனாலேயே அந்த கான்ஃபிடென்ட் லெவல் குறைஞ்சிருது. உங்கள் டாஸ்க்கை நோக்கி ஃபாலோ பண்ணி போங்க. உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாதது தான் எனக்கு இந்த கார்டில் பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் நேச்சுரலாகவே ஒரு எனர்ஜெட்டிக் அண்ட் கிரியேட்டிவ் பர்சனாக இருக்கீங்க. ரொம்ப ஆக்ஷன்லாம் டக்கு டக்குன்னு எடுப்பீங்க. பட் இப்போ வந்து கொஞ்ச நாளாக வந்து அதில் ஃபோக்கஸ் இல்லை, கான்ஃபிடென்ட்டில் ஏதோ ஒரு விஷயமா வந்து ஒரு ஆக்ஷன் எடுத்து போயிட்டுருக்கீங்க தவிர்த்து அந்த ரலி ரைட்டாக தப்பா அப்படின்ற வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்குள்ள. ஸோ நீங்கள் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு வந்து கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஒருத்தர்கிட்ட போய் நீங்கள் பேசினா ஒரே ஒரு விஷயம் தான் தெரிஞ்சுக்க முடியும். பல பேர்கிட்ட நீங்கள் பேசுனீங்கன்னா நிறையா விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறத வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. டிஸ்கஸ் பண்ணுறது வந்து குறைச்சா தான் வந்து உங்களுக்கு அந்த கன்ஃப்யூஷன், அவங்க கன்ஃப்யூஷன் ஆக்குறதே இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ யாரோ ஒன்று. ஸோ உங்களுக்கு ஏஞ்சல் மெசேஜ் என்ன வருதுன்னு பார்ப்போம். It's up to you. Yes, it's going a right way. Choose a new direction. Stop. உங்களோட டாஸ்க்கை அச்சீவ் பண்ணுற வரைக்கும் டோன்ட் ஸ்டாப். லிசன் டு யோர் இன்ஸ்டியூஷன். ஸோ இதான் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜாக இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு. ஸோ கன்ஃபியூஷன்லேருந்து வெளியே வாங்க, ஒரு நல்ல முடிவுகள் உங்களுக்கு வரும். ஸோ உங்கள் இன்ஸ்டியூஷனை நம்புங்க, கண்டிப்பாக நல்ல மாற்றம் நடக்கும். ஸோ இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ. கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய், டேக் கேர்.